கோல்டும் சில்வரும் இன்னைக்கான நாள்ல ரொம்பவே வந்து விழுந்திருக்கு. சில்வர் கிராஷே வந்து ஆயிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். 20% மேல வந்து விழுந்திருக்கு. 72,000 ரூபாய் பர் கேஜிக்கு வந்து இன்னைக்கு ஒரே நாள்ல டிராப் ஆயிருக்கு. இங்க எம்சிஎக்ஸ் கணக்குல நம்ம பார்க்கும்போது கோல்ட பொறுத்தவரை 15,246 ரூபாய் பர் கேஜிக்கு வந்து இறங்கி இருக்கு. சோ இங்க கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே இறங்கி இருக்கு. சில்வரை பொறுத்தவரை இங்க 18ல இருந்து 24% வரைக்கும் இறங்கி இருக்கு. கோல்ட பொறுத்தவரை 9 to 10% வரைக்கும் இறங்கி இருக்கு. பின்னாடி ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்கான யூஎஸ் டாலர் வந்து இங்க ஆக ஆரம்பிக்குது. என்ன ரீசனால இங்க டாலர் ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க ட்ரம்ப் வந்து கெவின் வாஷ்ன்றவங்கள புதுசா நாமினேட் பண்றாங்க ஃபெட் சேர்மனா. அதாவது இப்ப ஜெரம் போல் வந்து இருக்காரு. அவரோட டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இங்க புதுசா ஒருத்தவங்கள நாமினேட் பண்ணணும்ல. அதுல கெவின் வாஷ்ன்றவங்க வந்து நாமினேட் வந்து பண்ணி வச்சிருக்காரு ட்ரம்ப். சோ இந்த ஒரு ரீசன் மார்க்கெட்ல வந்து ஒரு ஃபியர் வந்து கிளப்பி இருக்கு இந்த கோல்டு அண்ட் சில்வருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா இவர் டைட்டான பாலிசி கண்ட்ரோல் வந்து பண்ணுவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்துவாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்தினார் அப்படின்னா டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். டாலர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா கோல்டு வந்து விழ ஆரம்பிக்கும். சில்வரை பொறுத்தல அது இந்த மாதிரியான டிமாண்ட்ல ஆக்ட் ஆகணும். பட் ஆனா அது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்றது இங்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ரீசனால கோல்டும் சில்வரும் வந்து இறங்கி இருக்கு. இப்போ நம்ம ETF ஃபார்மட்ல வந்து அப்படின்னா இது எல்லாமே எம்சிஎக்ஸ் கணக்குல. இப்போ நம்ம ETF ஃபார்மட்ல வந்து அப்படின்னா சில்வர் 18% டிராப்ல வந்து இருக்கு. கோல்டு பொறுத்தவரை 7 to 9% வரைக்கும் டிராப்ல இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனுமே நம்ம இவ்வளவு நேரம் நம்ம சொன்ன ரீசனா தான் வந்து இருக்கு. சோ இங்க கோல்டு அண்ட் சில்வர்ல ஷார்ப்பான இங்க ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும். ஏன் அப்படின்னா இப்ப டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இங்க எல்லாருமே டாலர் ஈல்ட்ஸ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பாண்ட் ஈல்ட்ஸ் பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தல இங்க அதிகமா இன்ட்ரெஸ்ட் ரேட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைட்டான பாலிசி கண்ட்ரோல் வச்சாங்க அப்படின்னாலே இங்க கோல்டு அண்ட் சில்வருக்கு கொஞ்சம் பிரச்சனையா தான் வந்திருக்கும். சோ அந்த ஒரு ரீசனா ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் இன்னும் பதவிக்கு ஒன்னும் வரல, நாமினேட் தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனா இவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அதிகப்படுத்துவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க ரீசன்னால மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. பட்ஜெட் 2026 நாளைக்கான நாள்ல வந்து நடக்க போகுது. நாளைக்கு சண்டே தான். பட் ஆனால் சண்டேலயும் வந்து நடக்க போகுது. இங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பட்ஜெட் வந்து பிரசன்டேஷன் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு நாள்ல மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இருக்க போகுதா? நாளைக்கு சண்டே தான். பட் ஆனா மார்க்கெட் ஓப்பன் இருக்க போகுதான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. சண்டேவும் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. இங்க நார்மல் ட்ரேடிங் செஷன் மாதிரியே நடக்க தான் போகுது. ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் சொல்றாங்க. பட் ஆனா நார்மல் ட்ரேடிங் செஷன்ஸ் மாதிரியே நடக்க தான் போகுது. இங்க 9:15 இருந்து 3:30 வரைக்கும் இந்த மார்க்கெட் ஓப்பன்ல தான் வந்து இருக்க போகுது. பட் ஆனா இங்க T+0 செட்டில்மெண்ட் மட்டும் நடக்காது. மத்தபடி மார்க்கெட் ஆல்வேஸ் இங்க ஓப்பன்ல தான் வந்து இருக்க போகுது. கமாடிட்டி மார்க்கெட்டுமே நாளைக்கு ஓப்பன்ல தான் இருக்க போகுது. 9 to 5ன்ற டைம்ல வந்து ஓப்பன்ல வந்து இருக்க போகுது. சோ நாளைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து ஓப்பன்ல தான் வந்து இருக்க போகுது. நாளைக்கான நாள்ல எங்க இண்டெக்ஸ் பொறுத்த அளவுல 1% அப்போ இல்ல அப்படின்னா டவுனோ இவங்க பட்ஜெட் பிரசன்டேஷன் பொறுத்து இங்க வந்து கண்டிப்பா வந்து வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. NSE வந்து IPO வரதுக்கான அந்த கிளியரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. செபி வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க. 9 வருஷமா அதை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இப்பதான் NSEக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இதுக்கப்புறமா NSEயோட IPO கண்டிப்பா வந்து வரப்போகுதுன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்த 6 மாசத்துல வந்து வந்துரும். 3 மாசத்துக்கு வந்து இந்த DRHP பேப்பர் வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த ஒரு 6 மாசத்துல எங்க IPO ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ 2026 எண்டுக்குள்ள வந்துரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த ஒரு ஷேரை பொறுத்தல எங்க ஆஃபர் ஃபார் சேல்ல தான் ஃபுல்லா வந்து வரப்போகுது. ப்ரொமோட்டர் வந்து கிடையாது. ஃப்ரெஷ் இஷ்யூஸ் எதுவும் வந்து திரட்ட போறது கிடையாது. ஃபுல்லாவே கவர்மெண்ட் கம்பெனி தான். சோ அண்ட் தென் இந்த கம்பெனில இன்னும் இந்த டார்க் ஃபைபர் இஷ்யூ வந்து அந்த கேஸ் இன்னும் முடியாம தான் வந்து இருக்கு. அதை வந்து இங்க செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா DRHP எப்ப ஃபைல் பண்றீங்களோ அப்போ வந்து இங்க சுப்ரீம் கோர்ட்ல அந்த ஒரு பெண்டிங் கேஸ் இருக்கிறதையும் வந்து இங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பெர்மிஷன் செபி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அடுத்த ஒரு 6 மாசத்துல NSEயோட IPO வந்து வந்துரும். செபி அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. பின்னாடி இருக்க அந்த ஒரு கேஸுக்குமே சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இங்க டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நேத்திக்கான மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்க நிஃப்டி அண்ட் தென் சென்செக்ஸ் ரெண்டுமே வந்து ஸ்லைட்டான டிராப்ல வந்து இருந்துச்சு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து 5.2% டிராப்ல வந்து இருக்கு. ஓவரால் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து விழுந்துட்டு இருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் 12%, வேதாந்தா 11%, நால்கோ அண்ட் தென் இந்துஸ்தான் காப்பர் இது ரெண்டு 10% வந்து விழுந்திருக்கு. அண்ட் தென் டாடா ஸ்டீல் அப்புறம் இண்டால்கோ இந்த கம்பெனி விழுந்திருக்கு. அது எல்லாமே ஒரு 6% வந்து விழுந்திருக்கு. சோ ஓவரால் இந்த மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து விழுந்துட்டு இருக்கு. ஸ்விக்கியை பொறுத்தல Q3 ரிசல்ட் சரியில்லாத ரீசனால அது ஒரு 6% வந்து விழுந்திருக்கு. அண்ட் தென் முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனியுமே ஒரு 6% வந்து விழுந்திருக்கு. இங்க கெயின் ஆனதுன்னு பார்க்கும்போது மீடியா, FMCG, கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்புறம் இங்க IT இது மட்டும் லைட்டா வந்து அப்ராலி வந்து கொடுத்திருக்கு. இங்க ஓவரால் கமாடிட்டிஸ் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்க. அதுதான் இதுல வந்து நல்லா தெரியுது. சவுத் இந்தியன் பேங்க் வந்து நேத்திக்கான மார்க்கெட் ஒரு 19% வந்து விழுந்திருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன? அந்த இந்த கம்பெனில CEO வெளியே போனதுனால தான் இங்க 19% வந்து விழுந்திருக்கு. அந்த CEOட ரோல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்டா வந்து அந்த கம்பெனில வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் டீடைலா ஒரு வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதை நீங்க செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. இது போன வீடியோவா வந்து இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்லயும் வேணா லிங்க் தரேன். நீங்க போய் செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. IDC ஷேர் மட்டும் நேத்திக்கான மார்க்கெட்ல எல்லா ஸ்டாக்ஸுமே டவுன்ல இருக்கும்போது இது மட்டும் லைட்டா அப்ராடி வந்து போக ஆரம்பிச்சிருக்கு. 1% 2% வரைக்கும் ஏறிச்சு. என்ன ரீசனால ஏறிச்சு அப்படின்னா அந்த Q3 ரிசல்ட்ஸ் வெளியே வந்துருச்சு. அந்த ரிசல்ட் சூப்பராவே வந்துருச்சு. ரெவன்யூ 7% மேல வந்து ஏறி இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் 9.9% வந்து ஏறி இருந்துச்சு. சோ நல்ல ஒரு ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. இங்க FMCG பொறுத்தல இங்க வந்து டபுள் டிஜிட் growthல மூவ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இங்க டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் பிராண்ட்ஸா வந்து பார்க்கும்போது அது 60% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறிட்டு இருக்கு. இங்க சிகரெட்ஸை பொறுத்தல இங்க பிரீமியமான சேல்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஒரு ரீசனால ஃபியூச்சர்ல ரேட் ஹைக்ஸ் வந்தாலுமே அது வந்து பெருசா இம்பாக்ட் இருக்காது அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ ஓவரால் கம்பைன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸா இருக்கு. ரீசனால மார்க்கெட் வந்து இதை பிரைஸ் பண்ணிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல ஒரு 3% வந்து விழுந்திருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா Q3 சரியில்லாத ரீசனால வந்து விழுந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஷேரா நம்ம சொல்லிட்டு இருக்கோம்.
இது ஒரு 3% வந்து விழுந்திருக்கு. இங்க ஆக்சுவலா இந்த Q3 ரிசல்ட்ஸ் பொறுத்தவரை 48% நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த நெட் ப்ராஃபிட் 48% விழுந்ததுக்கு பின்னாடி இந்த கம்பெனியோட பிசினஸ் ரெவன்யூ வந்து இங்க குறையதுனால வந்து விழல. பிசினஸ் ரெவன்யூ ஆக்சுவலா ஒரு 16% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறிக்கிட்டு தான் வந்திருக்கு. சேல்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஹைல வந்து போய்கிட்டு இருக்கு. பட் ஆனா ஏன் நெட் ப்ராஃபிட் விழுந்துச்சு அப்படின்னா 1600 கோடி ரூபாய் இங்க ஒன் டைம் எக்ஸெப்ஷனல் சார்ஜஸா அவங்க வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால தான் இங்க நெட் ப்ராஃபிட் வந்து 48% வந்து விழுந்திருக்கு. இங்க லேபர் கோடுக்காக ஒரு அமௌண்ட்டும் அப்புறம் இங்க அக்யூசிஷன்ஸ் எல்லாம் பண்ணி இப்போ வந்து இங்க முடிஞ்சிருக்குல, சோ அதுக்காக ஒரு அமௌண்ட்டும் அப்புறம் இங்க குரூப் ரீஸ்ட்ரக்சரிங் வந்து பண்ணிருக்காங்க. சோ இதுக்காக ஒதுக்கி இந்த மூணும் சேர்ந்து தான் 1600 கோடி ரூபாவா வந்திருக்கு. மத்தபடி இந்த பிசினஸ் வைஸ் சூப்பரா தான் வந்திருக்கு. சோ மார்க்கெட்ல இறக்குனாங்க அப்படின்னா நம்ம 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். முத்தூட் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து சக்சஸ்ஃபுல்லா $600 மில்லியன் பாண்ட் இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான மூவா தான் வந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துல இது வந்து 3வது டாலர் பாண்ட் இஷ்யூவா வந்திருக்கு. இது வந்து சக்சஸ்ஃபுல்லா ரைஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் பாண்ட் இஷ்யூக்காக இந்த கம்பெனி கொடுத்து ரெடியா வந்திருக்காங்க. பின்னாடி இருக்க ரீசன் வந்து சாலிடான ஒரு பிசினஸா இருக்கிற ரீசனால இங்க வந்து எல்லாரும் பாண்ட் இஷ்யூ வந்து இங்க சப்ஸ்கிரைப் வந்து பண்றாங்க. சோ இந்த கம்பெனி ஏன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் காசு தராங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் ஒன் ஃபுல்லா வந்திருக்கு. அப்புறம் இந்த கம்பெனிக்கு ஏன் இந்த காசு வந்து தேவை அப்படின்னா இவங்க லோன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த லோன்ஸ்க்கான அமௌண்ட்க்கும் அப்புறம் அந்த பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ்க்கும் அந்த ஒரு பாண்ட் இஷ்யூ வந்து யூஸ் பண்ணிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து 4.5 இயர்ஸ்க்கான ஒரு மெச்சூர் ஆகிற ஒரு பாண்டா வந்து இருக்கு. 5.75% வந்து இங்க பாண்ட் ஈல்ட்ஸா வந்து கொடுக்க போறாங்க. இது வந்து 6.125% வந்து இங்க இருந்தது. பட் ஆனா இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு 5.75% ஈல்டு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சோ இது வந்து இங்க முத்தூட் ஃபைனான்ஸ்ல ஒரு நல்ல ஒரு மூவா தான் வந்திருக்கு. இன்வெஸ்டர் எல்லாரும் காசு கொடுத்து ரெடியா இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட்ஸ் வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 5% மேல வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து 4% மேல வந்து ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஆட்டோ OEM பிசினஸ் வந்து 25% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. சோ இங்க அதிகமான சேல்ஸ் வந்து நடக்குது ரீசனால அந்த பேட்டரி ரீப்ளேஸ்மென்ட் சூப்பரா இருக்கு ரீசனால இந்த ஒரு பிசினஸ் சூப்பரான growthல வந்து இருக்கு. EBITDA 4.7% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. EBITDA மார்ஜின் 11.7% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஹை ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்திருக்கு. பட் ஆனாலுமே இங்க மார்ஜின் சூப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. GST பேட்டரிஸ் மேல கட் பண்ணது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸா வந்திருக்கு. 28% இருந்து 18% வந்து குறைச்சிருந்தாங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பூஸ்டா வந்திருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால ப்ரொடக்ஷன் வந்து ஏறி இருக்கு. அப்புறம் இங்க பேட்டரியோட சேல்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. இங்க டாரிஃப் இருக்க ரீசனால இங்க எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இங்க கொஞ்சம் அடி வாங்குது. சோ அதை தாண்டி இருக்கிற இங்க டொமஸ்டிக் பிசினஸ் சூப்பரா தான் வந்திருக்கு. மணப்புரம் ஃபைனான்ஸ் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் சரியில்லாம தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 16% வந்து விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஏன் விழுந்திருக்கு அப்படின்னா அதிகமான காஸ்டும் ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால வந்து விழுந்திருக்கு. இங்க இன்ட்ரெஸ்ட் இன்கமா பார்க்கும்போது 7% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து இருக்கு. பட் ஆனா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமா பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இயர்ல ஃபிளாட்டா தான் வந்து இருக்கு. பாரோயிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. 620 கோடி ரூபாய் வந்து போன வருஷம் இங்க பாரோயிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இப்ப 760 கோடி ரூபாய்க்கு மேல வந்து ஏறி இருக்கு. சோ அதனால பாரோயிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் பொறுத்தவரை 77 கோடி ரூபாய் ப்ரொவிஷன்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து 129 கோடி ரூபாய் ப்ரொவிஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து ஏறிட்டு வருது. சோ இந்த கம்பெனியால அந்த ஒரு பெட்டரான காஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் நீங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு வர ரீசனால இங்க நெட் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கியிருக்கு. சோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான நியூஸா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இது எல்லாமே ஃபியூச்சர்ல சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது ஃபுல்லாவே அதுக்குள்ள இருக்க அந்த ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ்ல உள்ள ஒரு பிரச்சனையா தான் வந்து இருக்கும். மத்தபடி இந்த கோல்ட் பிசினஸ் சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி இன்டர்ம் டிவிடெண்ட் 50 பைசா வந்து கொடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க ஒரு ஷேருக்கு. சோ அதை வந்து நம்ம எடுத்துப்போம். மீஷோ கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ்ல என்ன தெரியுது அப்படின்னா இந்த கம்பெனி வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்காங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து லாஸ் மேக் பண்றாங்க அப்படின்றது நல்லா தெரியுது. 37 கோடி ரூபாய் போன வருஷம் லாஸ் மேக் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப 490 கோடி ரூபாய்க்கு லாஸ் வந்து மேக் பண்றாங்க. சோ இது வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்கு. எந்த ஒரு ரீசனால இங்க லாஸ் அதிகமா ஆகுது அப்படின்னா இப்ப லாஜிஸ்டிக்ஸ் அதிகமான எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்காக அங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால இங்க மார்ஜின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் தென் இதை தாண்டி இந்த கம்பெனியோட ஆர்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 251 மில்லியன் ஆர்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இது வந்து ரெக்கார்ட் ஐயா தான் வந்து இருக்கு. ரெவன்யூ வைஸ் சூப்பரான growthல வந்து இருக்கு. பட் ஆனா இங்க ப்ராஃபிட்ஸ் வந்து அடி வாங்குது. இவங்க எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு அதிகமான அமௌண்ட் வந்து உள்ள போடுறாங்க. ஃப்ரீ கேஷ் ஓவர் 50 கோடி ரூபாய் வந்து வச்சிருக்காங்க. ஐபிஓ திரட்டினதுல 7700 கோடி ரூபாய் கையில வந்து இருக்கு. சோ என்ன பண்றாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த டைம்ல நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அம்புஜா சிமெண்ட்ஸ் கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 86% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து விழுந்திருக்கு. அதிகமான ஆபரேஷனல் காஸ்ட் அப்புறம் இங்க ஒன் டைம் லேபர் கொடுக்க காசு எடுத்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனால இந்த நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. இங்க பவர் ஃபியூல் இது எல்லாமே அதிகமான எக்ஸ்பென்சஸ் வந்து மேக் பண்ணிருக்கு. 5000 கோடி ரூபாய் கிட்ட எக்ஸ்பென்சஸ் வந்து மேக் பண்ணிருக்கு. எபிட்டாவுமே கொஞ்சம் வந்து விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜினுமே வந்து விழுந்திருக்கு. சோ எல்லா இடத்துலயுமே பிரஷர் வந்திருக்கு. இங்க காஸ்ட் எஃபிஷியன்சி இங்க வந்து பண்ண முடியல. இங்க வந்து இங்க பவர் ஃபியூலுக்கு அதிகமான காஸ்ட் வந்து போகுது. ரெவன்யூ வந்து 20% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. சிமெண்டோட வால்யூம்ஸ் பொறுத்தல அது வந்து ரெக்கார்ட் ஐயா வந்திருக்கு. இந்த ஒரு மெட்ரிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலுமே இந்த கம்பெனியோட காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து பண்ண முடியாத ரீசனால கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பவர் ஃபியூல் தானே பிரச்சனையா இருக்கு. சோ அது எல்லாத்தையும் இந்த கிரீன் எனர்ஜி வச்சு இங்க காம்ப்ரமைஸ் பண்ண போது தான் சொல்லியிருக்காங்க. சோ அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நெஸ்லே கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 45% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. 1000 கோடி ரூபாய் கிட்ட நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு ஏறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா இங்க ஸ்ட்ராங்கான ரூரல் டிமாண்ட் வந்து இருக்கு. அதிகமான சேல்ஸ் வால்யூம் வந்து இருக்கு. அப்புறம் இங்க பிரீமியம் ப்ராடக்ட் சூப்பரா வந்து சேல் ஆகுது. சோ இந்த ஒரு ரீசனால நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ 19% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜின் சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இங்க 42% ஆட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணியுமே இந்த கம்பெனி கிட்ட நெட் ப்ராஃபிட் சூப்பரா வந்து காமிக்க முடியுது.
என்ன ரீசன் அப்படின்னா இவங்களோட பிராண்ட் அந்த நெஸ்லேன்ற பிராண்ட்னால இவங்களால வந்து நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமா காமிக்க முடியுது, சேல்ஸ் அதிகமா பண்றாங்க. இந்த கம்பெனி ₹7 இன்டர்ம் டிவிடெண்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்திருக்கு. நம்ம இந்த டைம்ல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணதால கொஞ்சம் ஓவர் பிரைஸா வந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராகவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 25% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ 23% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் டைமா ரெவன்யூ வந்து 15,000 கோடி வந்து கிராஸ் பண்றாங்க. 16,200 கோடி ரூபாய் இப்போ பண்ண ரெவன்யூவா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 15,000 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்றாங்க. எபிட்டாவை பொறுத்தவரை இதுவுமே வந்து ரெக்கார்ட் தான் வந்திருக்கு. 3,100 கோடி ரூபாய் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க எபிட்டாவை பொறுத்தளவுல. எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து இந்த கம்பெனி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. இங்க எக்ஸ்பெஷலா வந்து பார்க்கும்போது இங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸ் சூப்பரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த கம்பெனியோட ரெவன்யூல. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ்ல 125+ சிசிசி இருக்கும்ல, அது எல்லாமே சூப்பரான ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. மெயினா அந்த ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் எல்லாமே சூப்பரான ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. இங்க எக்ஸ்போர்ட்ஸா பார்த்தோம் அப்படின்னா 6 லட்சம் வண்டிக்கு மேல எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இங்க லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியாலாம். இது ஒரு நல்ல ஒரு சைனா இருக்கு இந்த கம்பெனிக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிளுமே சூப்பரா வந்து இங்க ஏறி இருக்கு. 80,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. சோ இந்த ஒரு இடத்துலயுமே நல்ல ஒரு சேல்ஸ் growth வந்து இருக்கு. இங்க ஜிஎஸ்டி கட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பஜாஜ் ஆட்டோக்கு ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் growth வந்து காமிச்சிட்டு இருக்கு. சோ ஓவரால் இந்த பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட்ஸுமே சூப்பரா தான் வந்திருக்கு. பட் ஆனா கன்சிடர் பண்ண முடியாது, கொஞ்சம் ஓவர் பிரைஸா வந்திருக்கு. சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அண்ட் தென் நாளைக்கு பட்ஜெட் டைம். சோ நாளைக்கான வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வந்து மேக் பண்ணுவோம். நாளைக்கு சண்டே தான் எல்லாருமே இந்த பட்ஜெட் வந்து வாட்ச் பண்ணுவோம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ பார்க்கலாம், ஒரு அப்டேட்டும் நம்ம வந்து பண்ணுவோம். அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியா தான் வந்து இருக்கும். சோ நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கிச்சு அப்படின்னா நம்ம 1 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். எதனா ரொம்ப ஏறுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ண வேணாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணியா பார்ப்போம். இங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். நாளைக்கு மெயினா ஏற போற ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஃபென்ஸ் ஸ்டாக் கண்டிப்பா வந்து ஏறும். நாளைக்கான மார்க்கெட்ல ஒரு ரேலி வந்து இருக்கும். அண்ட் ரயில்வே ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் வந்து காஷியஸா வந்து இருங்க அப்படின்றது தான் எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஸோ இங்க டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மேலே எல்லாரோட கண்ணு இருக்கு, ரயில்வே ஸ்டாக்ஸ் மேலேயும் கண்ணு வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கான நாள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.